மாநிலங்கள்ல இருமொழி கொள்கை அப்படிங்கறத வலியுறுத்தி இன்னைக்கு வந்து 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாசக்கார நாக்பூர் வந்து கையெழுத்து பண்ணுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. இது பத்தி ஆனா நேற்று நாங்க ஒரு ஃபேக்ட் செக் வீடியோ போட்டோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நேற்று பண்ணாங்கன்னா, என்ன கின்னஸ் ரெக்கார்ட்னா 2 நிமிஷத்துல 10 பை சொன்னார். எனக்கே ஆச்சரியம். எப்பவுமே முதலமைச்சர் வந்து 1 நிமிஷத்துக்கு 1 பை தானே சொல்லுவார், இப்ப அதிகப்படுத்திட்டாரேன்னு. அதனால நீங்க வீடியோ பார்க்கணும். நான் அதை சும்மா ஜோக்குக்காக சொல்லிங்கன்னா 2 நிமிஷத்துல முதலமைச்சர் சொன்ன 10 பொய்யும் கண்டுபிடிச்சு அதுக்கு நாங்க உண்மையை சொல்லியிருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்ககிட்ட இருந்து கல்வியை பிடுங்க, தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு உங்க மேல சமஸ்கிருதத்தை திணிக்க, இது போன்ற பொய்யை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இது ஒன்று. அதே மாதிரி ஒரு பொய்யத்தான் நாக்பூர்னு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. நாங்க சொல்றோம் நாக்பூரை விடுங்கண்ணே, கோபாலபுரத்துக்காரங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து 2 மொழி கொள்கை வேண்டுமா? நாக்பூரை விடுவோம், கோபாலபுரத்துக்கு வருவோம். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடியவங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி, கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்த, கோபாலபுரத்தில் இருக்கவங்க இன்டர்நெட். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது இருமொழி கொள்கை இல்ல, கோபாலபுரத்து மாடல். இது 2 மொழி கொள்கை இல்ல, நாக்பூர் மாடல் அப்புறம் பேசுவேன்னா. அதாவது முதலமைச்சர் அவர்கள் கோபாலபுரத்து மாடலை கொண்டு வர்றாரு. நாங்க பாரதிய மாடல் 3 மொழி படிக்கணும்னு சொல்றோம், தமிழக மாடல் சொல்றோம். இது கோபாலபுரத்து மாடலுடைய இருமொழி கொள்கை ஜெயிக்குமா இல்ல இந்திய மாடல் 3 மொழி கொள்கை ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.